ஹாய் ட்ரேடர்ஸ், இந்த லெசனில் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிபிஆர் ஸ்ட்ராட்டஜிஸில் ஃபுல் பொசிஷன் சைசிங் அண்ட் மீடியம் பொசிஷன் சைசிங், அதுக்கப்புறமா லோ பொசிஷன் சைசிங்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ட்ரெண்ட் தெரியாததுனால லாஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ரெண்ட் உங்களுக்கு புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கிடுவீங்க. இப்போ ட்ரெண்ட் பேரிஷ்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தைரியமாக போய் புட் ஆப்ஷன் வாங்கிடுவீங்க. இப்போ ட்ரெண்ட் தெரியாததுனால தான் நம்ம மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ உங்களுக்கு ட்ரெண்டே தெரிஞ்சா கூட நீங்கள் லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எனக்கு ட்ரெண்டு தெரியும் சார், மார்க்கெட் மேலே போகும்னு தெரியும், மார்க்கெட் கீழே போகும்னு தெரியும். ஸோ ட்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தெரியாது. இப்போ எனக்கு மார்க்கெட் மேலே போகும்னு தெரியும், ஆனால் நான் எப்போ என்டர் ஆகணும்னு தெரியாது. நான் 10 மணிக்கு என்டர் ஆகணுமா, இல்லைன்னா 10:30க்கு என்டர் ஆகணுமா, சிபிஆரில் என்டர் ஆகணுமா, இல்லைனா R1 பிரேக் அவுட்டில் என்டர் ஆகணுமா, இல்லைனா R2 பிரேக் அவுட்டில் என்டர் ஆகணுமா, இப்படி தெரியாது. இது தெரிஞ்சதுன்னா என்ட்ரி எக்ஸிட்டும் ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு ட்ரேடருக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சா கூட என்ட்ரி எக்ஸிட் தெரியாததுனால ஸ்டில் லாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ என்ட்ரி எக்ஸிட் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே சில பேர் லாஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா ட்ரேடிங் அகேன்ஸ்ட் த மார்க்கெட் சென்டிமெண்ட். இப்போ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ட்ரேடிங் பண்ணுவாங்க. இப்போ ட்ரேடிங் அகேன்ஸ்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்னா என்ன அர்த்தம்? ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும், ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமில் அப்போ நம்ம புல்லிஷ் ட்ரேடை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஹையர் டைம் ஃப்ரேம் நமக்கு புல்லிஷாக இருந்தால் லோவர் டைம் ஃப்ரேம்லையும் புல்லிஷாக இருக்கிறது தான் நல்லது. அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் பேரிஷாக இருந்ததுன்னா லோவர் டைம் ஃப்ரேம்லையும் நம்ம பேரிஷாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கும், ஆனால் அவங்க மைண்டு மார்க்கெட்டு திரும்பிடும், இங்கே திரும்பிடும், அங்கே திரும்பிடும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் அந்த புல்லிஷ் ட்ரெண்டை நம்ப மாட்டாங்க. மார்க்கெட் திரும்பவும் அப்படின்ட்டு எங்கே புட்டு வாங்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கே ஷார்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகிட்டு இருக்கும், அவங்க ஷார்ட் பண்ண மாட்டாங்க, பேர்ஸை நம்ப மாட்டாங்க. எப்போ மார்க்கெட் திரும்பும், எப்போ நம்ம கால் ஆப்ஷன் வாங்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாவே ட்ரேட் எடுப்பாங்க. இப்போ இந்த 3 விஷயத்தையுமே நம்ம ஈஸியா சிபிஆரை வச்சு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சிபிஆருக்கு மேல இருந்ததுன்னா புல்லிஷ் அண்ட் சிபிஆருக்கு கீழே இருந்ததுன்னா பேரிஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுலேயே நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம். பிரேக் அவுட் ட்ரேடிங் பார்த்தோம், மீன் ரிவர்ஷன் பார்த்தோம், நோ ட்ரேட் ஜோன் கூட நம்ம பார்த்துருக்கோம். சிபிஆர் இன்சைடு அப்படி இல்லைன்னா ஒரு ரேஞ்சில் இருந்தா கூட, சிபிஆர் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருந்தா கூட அது சைடு வேஸ் அப்படின்னு பார்த்தோம். இதில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். லைக் பிரேக் அவுட் ட்ரேடிங்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா மீன் ரிவர்ஷனுக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் நோ ட்ரேட் ஜோனுக்கு பார்த்தோம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஏன் பார்த்தோம்னா ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குமா, இன்னைக்கு பிரேக் அவுட் நடக்குமா, இன்னைக்கு ரிவர்சல் நடக்குமா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ டைப்ஸ் பார்த்தோம். இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ட்ரி எக்ஸிட்டுக்கு நமக்கு ஈஸி. என்ட்ரி எக்ஸிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சிபிஆரில் லாங்கும் நீங்கள் எடுக்கலாம், ஷார்ட்டும் எடுக்கலாம். சப்போஸ் சிபிஆரில் நீங்கள் லாங் எடுக்கிறீங்கன்னா R1 பிரேக் ஆகும் போதும் எடுக்கலாம், R2 பிரேக் ஆகும் போதும் எடுக்கலாம். சப்போஸ் சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் போகும்போது S1லையும் நீங்கள் ஷார்ட் எடுக்கலாம், S2லையும் நீங்கள் ஷார்ட் எடுக்கலாம். எங்கே என்டர் ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டா எடுக்கக்கூடாது. அதனால தான் நம்ம காம்பினேஷனாக பார்க்குறோம். மந்த்லி சிபிஆரையும் வீக்லி சிபிஆரும் சேர்த்து வச்சு பார்க்குறோம்.
வீக்லி சிபிஆரையும் டெய்லி சிபிஆரையும் சேர்த்து வச்சு பார்க்குறோம். எதுக்காக? பொசிஷன் சைசிங்காக. இன்னொன்று, ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ நமக்கு மந்த்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, வீக்லி சிபிஆருக்கும் மேல இருந்தா அது ஹை ப்ராபபிள் ட்ரேடுன்னு நம்ம பார்க்குறோம். சப்போஸ் மந்த்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, ஆனா வீக்லி அதே மாதிரி மந்த்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, மந்த்லி சிபிஆர் கீழே இருக்கு, வீக்லி சிபிஆர் கீழே இருக்குன்னா அதை ஹை ப்ராபபிள் ஷார்ட்டா நம்ம பார்க்குறோம். சப்போஸ் ஒரு சிபிஆருக்கு மேல இருக்கு, இன்னொரு சிபிஆர் கீழே இருக்குன்னா அதை லோ ப்ராபபிளா நம்ம பார்க்குறோம், லோ ப்ராபபிள் ஷார்ட்டா பார்க்குறோம். அதே மாதிரி ஹையர்ல கீழே இருக்கு அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்ல மேல இருக்குன்னா அது லோ ப்ராபபிள் லாங்கா நம்ம பார்க்குறோம். இப்போ ரெண்டுமே நமக்கு சைடுவேஸா இருந்ததுன்னா, ரெண்டுமே சிபிஆருக்குள்ள இருக்கு, இல்லைன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா அதை நோ ட்ரேடா நம்ம பார்க்குறோம். ஸோ 2 டைம் ஃப்ரேம், இது வந்து மந்த்லி சிபிஆரா இருக்கலாம், வீக்லி சிபிஆரா இருக்கலாம், இல்லைனா வீக்லி சிபிஆரா இருக்கலாம், இல்லைனா டெய்லி சிபிஆரா இருக்கலாம். ஸோ இது மந்த்லி சிபிஆர், அப்படி இல்லைனா வீக்லி சிபிஆர். இது வீக்லி சிபிஆர், அப்படி இல்லைனா டெய்லி சிபிஆர். இப்படி நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எது ஹை ப்ராபபிள் ட்ரேட், எது கண்டிப்பா மேலே போகும், எது கண்டிப்பா கீழே போகும், எது லோ ப்ராபபிள் ட்ரேட் அப்படின்றது தெரியுது. அப்போ மந்த்லி சிபிஆருக்கும் மேல இருக்கு, வீக்லி சிபிஆருக்கும் மேல இருக்குன்னா அது ட்ரெண்ட் புல்லிஷ். நான் அகெயின்ஸ்ட் த மார்க்கெட் சென்டிமெண்ட் எடுக்கல, அதனாலதான் நான் அதிகமா பொசிஷன் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல மேல இருக்கு, லோவர் டைம் ஃப்ரேம்ல கீழே இருக்குன்னா அது நான் லோ ப்ராபபிள் ஷார்ட்டா நான் பார்க்குறேன். நான் என் பொசிஷனையும் குறைச்சிடுறேன், மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டா ட்ரேட் பண்றேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் குவான்டிட்டியை குறைக்கிறேன், மறந்துடாதீங்க. அப்போ ஒரு பர்சனுக்கு ட்ரெண்ட் தெரியலையா, ஈஸியா சிபிஆர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்ட்ரி எக்ஸிட் தெரியலையா, ஈஸியா சிபிஆர் வச்சு என்ட்ரி எக்ஸிட் எடுக்கலாம். ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் தெரியலையா, அதனால தான் நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கிறோம். அப்போ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கவர் ஆயிடுது. ஹை ப்ராபபிள் ட்ரேடா, அப்போ நம்ம 100% கேபிட்டலை டிப்ளாய் பண்ணலாம். லோ ப்ராபபிள் ட்ரேடா நம்ம வந்து அப்போ 50% தான், 50%க்கும் கம்மியாக தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ நீங்க ஹை ப்ராபபிள் ட்ரேட்ல ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட்ல ஒரு ஃபுல் பொசிஷன் சைசிங் போகும்போது நீங்க அதிகமா மணி மேக் பண்ணுவீங்க, கண்டிப்பா அதிகமா மணி மேக் பண்ணுவீங்க. ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட்ல நீங்க ஒரு ஸ்மால் பொசிஷன் சைசிங் போகும்போது நீங்க கண்டிப்பா கம்மியா ப்ராஃபிட் பண்ணா கூட லாஸஸும் ரொம்ப கம்மியா தான் பண்ணுவீங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். சிபிஆர்ல என்ட்ரி எடுக்கிறோமா, சிபிஆருக்கு கீழே ஸ்டாப் லாஸ். R1ல என்ட்ரி எடுக்கிறோமா, R1க்கு கீழே ஸ்டாப் லாஸ். R2ல என்ட்ரி எடுக்கிறோமா, R2க்கு கீழே ஸ்டாப் லாஸ். ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ். ஸோ ஜென்ரலா இந்த விஷயங்களை ஒரு ட்ரேடர் ஃபாலோ பண்ணா நம்ம சிபிஆர் காம்பினேஷனா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்தே நீங்க ஃபாலோ பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் ஜென்ரலா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 5% 10% தான் நீங்க லாஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கேபிட்டல் வந்து 1 lakh ரூபி அப்படின்னு வச்சுக்கலாம். 1 lakh ரூபி அப்படின்னா பெர் மந்த் ஒரு மாசத்துக்கு நீங்க 5% to 10% தான் லாஸே பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 5000 இருந்து 10,000 ரூபாய்க்குள்ள தான் நீங்க லாஸ் பண்ணணும். ஆனா நிறைய பேர் ஒரே நாள்ல 5000 10,000 லாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 3% மேல லாஸ் பண்ண மாட்டாங்க ஒரு மாசத்துக்கு. அவங்களுடைய ஒட்டுமொத்த டிராடவுனே 3%க்கும் கம்மியா தான் இருக்கும், 5%க்கும் கம்மியா தான் இருக்கும். பட் ஒரு ரீட்டைல் ட்ரேடர், ஒரு பிகினர் 5% to 10% பெர் மந்த் ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1%க்கு மேல லாஸ் பண்ணாதீங்க. இப்போ பெர் டே கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா பெர் டே 1% தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல நீங்க லாஸ் பண்ணக்கூடாது. சார் 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுட்டு எப்படி சார் 1000 ரூபாய்க்கு மேல லாஸ் பண்ணாம இருக்கிறது அப்படின்னா ஈக்விட்டியில ட்ரேட் பண்ணுங்க. 5 ஷேர் 10 ஷேர் வாங்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ்ல தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜியை நீங்க இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கமோடிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம்.
எந்த மார்க்கெட்டுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்க ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் 5 ஷேர் 10 ஷேர் 50 ஷேர் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய சிபிஆர் கான்செப்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொசிஷன் சைசிங்கை ஃபாலோ பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிள். உங்கள் பொசிஷனை எப்போ நீங்கள் கம்மியாக எடுக்கிறீங்களோ உங்கள் லாஸஸ் கம்மியாக இருக்கும், பேரபிளாக இருக்கும். அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபாலோ பண்ணுற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1% மேலே லாஸ் பண்ணாதீங்க. ஒரு மாதத்துக்கு 5%லேருந்து 10% மேலே லாஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் 5% இல்லைனா 10% மேலே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய மென்டார் கிட்ட உட்காந்து பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. மறக்காம ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்க. உங்க ட்ரேடிங் ஜேர்னல் தான் உங்க மிஸ்டேக்ஸை ஸ்டடி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மென்டார் கிட்ட போயிட்டு நீங்க உங்க மிஸ்டேக்ஸை ஓரலாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. உங்க ட்ரேடிங் ஜேர்னலில் உங்க மிஸ்டேக்ஸை நோட் பண்ணி நீங்க உங்க மென்டார் கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். உங்களுடைய மிஸ்டேக்ஸ் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சு உங்களை ஈஸியாக அவங்க சரி பண்ணிட முடியும். ஸோ இந்த லெசனில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங், ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லெசன், இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த லெசனில் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்.